வீடியோவில் நம்ம எக்ஸலை பற்றின ஒரு பேசிக் டியூட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக ஐடியில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே எக்ஸல் வந்து ஒரு மேண்டேட்ரி டூலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், டெவலப்பர் அவரோட ஒர்க் ஸ்டேட்டஸை எல்லாமே வந்து எக்ஸலில் தான் ட்ராக் பண்ணியிருப்பார். ஈவன் டெஸ்டர்ஸ், ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் எல்லாமே வந்து எக்ஸலில் தான் அவங்களோட ஒர்க் எல்லாமே வந்து ட்ராக் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் ரிப்போர்ட்ஸ் கூட நம்ம எல்லாமே எக்ஸலில் தான் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணியிருப்போம். ஸோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க, எக்ஸலில் வந்து ஃபைல் டேப், ஹோம், இன்செர்ட், பேஜ் லேஅவுட், ஃபார்முலாஸ், டேட்டா, ரிவ்யூ, வியூ, ஹெல்ப், இந்த மாதிரி நிறைய டேப்ஸ் இருக்கும். ஸோ டாப்பில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதை வந்து கஸ்டமைஸ் குயிக் ஆக்சஸ் டூல் பார்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற எல்லாத்தையுமே வந்து நீங்கள் இதை எனேபிள் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இது ரெண்டுமே ஃபஸ்ட் இருக்கிறது சேவ் பட்டன். ஸோ சேவ் எனேபிள் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அன்டூ, ரீடூ, சார்ட், அசெண்டிங், டிசெண்டிங், இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸை வந்து நீங்கள் இங்கே ஈஸியாக மோர் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஸோ இந்த லிஸ்ட்டில் இருக்கிறதுக்கு நீங்கள் காப்பி பண்ணி அசைன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் ஒரு சாம்பிள் டேட்டா தான் லோட் பண்ண போகிறேன். நான் உங்களுக்கு வந்து ஒரு ஈஸியான மெத்தட் வந்து எக்ஸலில் நீங்கள் எப்படி ஷார்ட்கட்லாம் வந்து போயிட்டு அது ஷார்ட்கட்டை நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பதிலாக ஈஸியான ஒரு வழியை தான் சொல்ல போகிறேன் நான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இதை நான் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஸ்பேஸ். ஸோ இதை அடிச்சிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஷீட்டை வந்து, அதாவது டேட்டா இருக்கிறது எல்லாமே காப்பி ஆகும். ரோஸை காப்பி பண்ணுறதுக்கு ஷிஃப்ட் ஸ்பேஸ் அடிங்க. காலமை காப்பி பண்ணணும்னா கண்ட்ரோல் ஸ்பேஸ் அடிங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த டேட்டாவை வந்து சார்ட்டிங் பண்ண போகிறேன். ஸோ ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஸ்பேஸ் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு சார்ட்டிங் வந்து பண்ணணும்னா ஆல்ட் ஹெச் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஹோம் போகும், இன்செர்ட், பேஜ் லேஅவுட், ஃபார்முலாஸ், டேட்டா, இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டேட்டாவோட ஃபார்மேட்ஸ், எக்ஸல் டேட்டாவோட ஃபார்மேட் பண்ணுறது, இப்போ எஸ்டின்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சார்ட் ஆகிடும் உங்களுக்கு. சேம் வே டபுள் எஸ் ப்ரெஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த காலமை நீங்கள் சார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு பாப்அப் ஆகும். ஸோ இது செலக்ட் ஆன பிறகு உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணுற காலமோட ஆட் லெவல் கொடுத்து ஐடி அண்ட் பர்த்டே டேட், ஓல்டஸ்ட் டு நியூவஸ்ட். ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஓகேன்னு கொடுத்துக்கலாம். தென் இப்போ இந்த ரெக்கார்டில் உங்களுக்கு வந்து இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் ரெக்கார்ட்ஸில் டூப்ளிகேட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணணும். அதுக்கு நான் சொன்ன மாதிரி தான், இப்போ ஆல்ட் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஏ ப்ரெஸ் பண்ணுங்கள், ரிமூவ் டூப்ளிகேட்ஸ்க்கு எம் இருக்கும். ஸோ எம் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் உங்களுக்கு காலமை செலக்ட் பண்ணுறதுக்கும், நீங்கள் ஜஸ்ட்டு இது டவுன் அரோ அடிச்சுட்டே வந்தீங்கன்னா, டவுன் அடிச்சுட்டு டேப் அடிச்சுட்டு ஸ்பேஸ் பார் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு செலக்ட் ஆகும், அன்செலக்ட் ஆகும். அதுக்கப்புறம் டேப் யூஸ் பண்ணிங்கன்னா ஓகே பட்டன் கிட்ட வரும். ஸோ நீங்கள் இங்கே ஓகே ப்ரெஸ் பண்ணும்போது நோ டூப்ளிகேட் வேல்யூஸ் ஃபவுண்ட். டூப்ளிகேட் ஏதாவது இருந்துச்சுன்னா ரிமூவ் ஆகும், இல்லைன்னா எதுவுமே வேல்யூ இல்லைன்னு சொல்லும். ஸோ இது டூப்ளிகேட்காக பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க ட்ராப் டவுனில். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஜெண்டர்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று பண்ணுறோம். ஜெண்டர் ஆல்ரெடி இருக்கு, பட் நான் உங்களுக்கு ஒரு இதுக்காக காமிக்கிறேன் நான். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ட்ராப் டவுன் கொண்டு வரணும். ஸோ சேம் தான், ஆல்ட் ஏ வி, டேட்டா வேலிடேஷன். மறுபடியும் நான் வந்து டேப் அடிக்கிறேன். ஸோ இங்கே லிஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா மேல் கமா ஃபீமேல் கமா கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் மறுபடியும் நான் டேப் ப்ரெஸ் பண்ணுறேன், ஓகே கிட்ட கொடுத்துட்டு என்டர் அடிக்கிறேன். ஸோ இந்த ட்ராப் டவுனில் நீங்கள் செலக்ட் பண்ணணும்னா ஆல்ட் டவுன் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் அடிக்கலாம். ஸோ சேம் நீங்கள் எல்லாமே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மேல் செலக்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ இதை வந்து நீங்கள் எல்லாமே கூட காப்பி பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த கம்ப்ளீட் இதில் வந்து காப்பி பண்ணும்போது உங்களுக்கு இது உங்களுக்கு தேவையானதில் அப்படியே கம்ப்ளீட்டாக காப்பி பண்ணிக்கலாம். ஹெடருக்கு வந்து ஒரு போல்ட் லெட்டர் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு கலர் கொடுக்கணும்னா கண்ட்ரோல் ஹோம் கொடுத்தீங்கன்னா ஷிஃப்ட் கண்ட்ரோல் ரைட் ஆரோ. ஸோ இதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹெடர் மட்டும் செலக்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த ஹெடருக்கு போல்ட் பண்ணணும்னா கண்ட்ரோல் பி நீங்கள் கொடுத்து போல்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கு கலர் கொடுக்கணும்னா நான் சொன்ன மாதிரி ஆல்ட் எச். ஸோ அந்த காலம் ஃபில் பண்ணுறதுக்கு மறுபடியும் எச். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இது வந்து ஹெடர் வந்து கலர்ஃபுல்லாக வந்துடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேட்டாவை எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பார்டர் போடுறதா இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி தான் கண்ட்ரோல் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட் டேட்டா அது செலக்ட் ஆகிடும். ஆல்ட் எச். ஸோ பார்டருக்கு பார்த்தீங்கன்னா பி. ஸோ இதில் உங்களுக்கு என்ன பார்டர் வேணுமோ அந்த ஆல்பபெட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஆல் பார்டர்ஸ் கொடுக்குறேன். ஏ கொடுத்த உடனே ஆல் பார்டர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரியே தான் இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக இந்த ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி இந்த காலம்ஸ் இந்த அதில் என்ன ஆல்ஃபபெட் இருக்கோ இதெல்லாம் நீங்கள் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு எக்ஸல் வந்து ரொம்ப 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 ஈஸியாகிடும் உங்களுக்கு. இந்த சாம்பிள் டேட்டாவை வச்சுக்கிட்டு நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்து கன்கார்டினேட் ஃபங்க்ஷன். மோஸ்ட்லி ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இங்கே ஈக்குவல் சிம்பிள் போடணும். கன்கார்டினேட் கொடுத்துட்டு நீங்கள் டேப் அடிச்சிங்கன்னா அது வந்துடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நேம் கொடுத்துட்டு ஸ்பேஸ் ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு அவரோட சேலரி இங்கே கொடுக்கும்போது ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் பேசிக்கலி கன்கார்டினேட் ஆப்ரேஷன். ஸோ இப்படி ட்ராக் பண்ணும்போது உங்களுக்கு கம்ப்ளீட் டேட்டா எல்லாமே வந்து ட்ராக் ஆகும். இது கன்கார்டினேட் ஃபங்க்ஷன். ஒரு ஷார்ட்கட் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த டாப் ரோ மட்டும் உங்களுக்கு வேணும்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆல்ட், ஸோ வியூவில் தான் இருக்கும், டபிள்யூ, ஃப்ரீ ஸ்பேன்ஸ்க்கு எஃப், ஃப்ரீ ஸ்பேன்ஸ்க்கு எஃப். ஸோ இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டாப் ரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே விசிபிள் ஆகும். ஸோ இப்போது நம்ம நார்மலாக சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது ஈக்குவல் டு சம் கொடுத்துட்டு இந்த மாதிரி டேப் கொடுத்துட்டு இந்த கம்ப்ளீட் ரோவை நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இது மட்டும் உங்களுக்கு சம் வேணும்னா க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா அதனோட சம் வந்துடும். ஸோ இன்னொரு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா ஆல்ட் ப்ளஸ். இதை ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு கம்ப்ளீட் காலமை செலக்ட் பண்ணி உங்களுக்கு கம்ப்ளீட் சம்மை கொடுக்கும். பட் மேக் ஷூர் இந்த காலம் எல்லாமே வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நடுவில் உங்களுக்கு நான் வந்து இதை எடுத்துடுறேன், ரிமூவ் பண்ணுறேன். இப்போ நோட் பண்ணிங்கன்னா நீங்கள் நான் இப்போ ஆல்ட் ப்ரெஸ் பண்ணுறேன். நான் இப்போது ஸோ ஆல்ட் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு அப் டு இந்த ரோ வரைக்கும் தான் செலக்ட் ஆகும். ஸோ மேக் ஷூர் அது நீங்கள் செலக்ட் பண்ணும்போது காலம் எல்லாமே கரெக்டாக கண்டினியூஸாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்குங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இப்போ ஒரு ஃபீல்டில் உங்களுக்கு வந்து எத்தனை கவுண்ட் எத்தனை இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு ஈக்குவல் டு லென். லென்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் காலமில் எவ்வளோ லென்த் ஆஃப் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ இதை ட்ராக் பண்ணும்போது ஸோ இந்த காலமோட கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எவ்வளோ கவுண்ட் இருக்கோ அது தெரிஞ்சிடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா டூப்ளிகேட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டூப்ளிகேட்ஸ் நம்ம பார்க்கணுன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சேலரி வந்து ஒரே சேலரி யார் யாருக்கெல்லாம் ரிப்பீட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னா ஜஸ்ட் இந்த சாம்பிள் சேலரி காலம் தான் நான் உங்களுக்கு சாம்பிளாக காமிக்கிறேன். பட் நீங்கள் இட்ஸ் அப்ளிகபிள் ஃபார் எனி ஃபீல்ட்ஸ். ஸோ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் கொடுத்துட்டு ஹைலைட் செல் ரூல்ஸ், டூப்ளிகேட் வேல்யூஸ்,
ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்டில் இருக்கிறது எல்லாமே டூப்ளிகேட் வேல்யூஸ். ஸோ டூப்ளிகேட் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தேவையான கலரில் நீங்கள் மாற்றிக்கலாம். பை டிஃபால்ட்டாக இது மாதிரி ரெட் கலரில் உங்களுக்கு ஹைலைட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹைலைட் ரூல்ஸில் நான் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் less than 30,000 salary அதை வந்து நான் டிஃப்ரெண்ட் கலரில் காமிக்கிறேன். ஸோ இந்த சேலரிலாம் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இன்னொரு ஷார்ட்கட் உங்களுக்கு சொல்கிறேன். மோஸ்ட்லி நம்ம டேட் அண்ட் டைம் எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு கரண்ட் டேட்டு பார்க்கணுன்னா கண்ட்ரோல் கோலன் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரண்ட்டாக என்ன டேட்டோ அது உங்களுக்கு காமிக்கும். கரண்ட் டைம் பார்க்கணுன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் கோலன். ஸோ இது உங்களுக்கு கரண்ட் டைமுக்கு இது உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் இது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் VLOOKUP வந்து நமக்கு புரியாமையே இருக்கும். ஸோ அதை வந்து கிளியராக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். வாங்க இன்னும் போய் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிவட் டேபிள். ஸோ பிவட் டேபிளில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிவட் டேபிள் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்கறது தான் நம்மளுக்கு வந்து பிவட் டேபிள். ஃபார் எக்ஸாம்பிள் அது எப்படி பண்ணணும்னா நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே உங்களுக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா ஆல்ட் இன்சர்ட் டேப்பில் N பிவட் டேபிளுக்கு V. ஸோ அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ண உடனே நம்மளுக்கு இந்த மாதிரி கம்ப்ளீட் ஷீட்டு செலக்ட் ஆகிருக்கும். நீங்கள் ஓகே கொடுங்க. ஸோ இப்போது உங்களுக்கு என்னென்ன காலம்ஸ் உங்களுக்கு வேணுமோ அதை இங்கே ட்ராக் பண்ணிங்கன்னா ஃபில்டர். ஸோ இது வந்து நீங்கள் ஃபில்டர் பேஸ் பண்ணி பண்ணுறது. காலம்ஸில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி காலம்ஸாக உங்களுக்கு வந்திருக்கும். தென் அகைன் ரோஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ரோஸில் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஸோ வேல்யூஸில் போடும்போது ஸோ அதனோட டோட்டல் வேல்யூ இதில் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ் உங்களுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இங்கே பண்ணணுமோ அதை பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ நான் இந்த எக்ஸாம்பிளில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு ஜெண்டரை வந்து ரோஸ் போட போகிறேன். அதே ஜெண்டரை வந்து வேல்யூஸில் போட போகிறேன். ஸோ ஓவராலாக நம்மளுக்கு இப்போது எவ்வளோ ஃபீமேல் ரெக்கார்ட் இருக்குது எவ்வளோ மெயில் ரெக்கார்ட் இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கும். இன்னும் நீங்கள் டீட்டெயில்டாக பார்க்கணுன்னா இது டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அதனோட கரஸ்பாண்டிங் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும் இன்னொரு ஷீட்டில். ஸோ இதுதான் உங்களுக்கு ஒரு பேசிக்ஸ் ஆஃப் பிவட் டேபிள். ஸோ நீங்கள் இதை வந்து காப்பி பண்ணி கூட நம்ம இங்கே ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சேம் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஜாப் கேட்டகரியில் நம்மளுக்கு 1 2 3 இருக்குது. ஸோ அதில் எவ்வளோ கவுண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஜாப் கேட்டகரியில் நம்ம வந்து ரோஸில் ஆட் பண்ணிக்கிறேன். சேம் காலம் எடுத்துகிட்டு போய்ட்டு வேல்யூஸில் கொடுக்குறேன் நான். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே வந்து சம் பண்ணி கொடுக்கும். இதில் நீங்கள் கவுண்ட் கொடுத்தீங்கன்னா கவுண்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுதான் சிம்பிளாக உங்களுக்கு வந்து பிவட் டேபிளோட யூஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா VLOOKUP. VLOOKUPன்றது ஒரு கன்ஃபியூசிங் கான்செப்டாக இருக்கும். ஸோ நான் அதை வந்து உங்களுக்கு ஈஸியாக நான் புரிய வைக்கிறேங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம மாஸ்டர் செட்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த ஷீட்டில் இருக்கிறது மாஸ்டர் செட், இதில் இருக்கிறது சப்செட். ஸோ ஜஸ்ட் அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன் நான். ஓகேங்களா. இப்போ லாஜிக் எப்படி என்ன பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கார்ட் இந்த மாஸ்டர் செட்டில் இருக்கான்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் நான் ஜஸ்ட் பர்டிகுலர் இந்த காலமில் மட்டும் நான் உங்களுக்கு செக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இந்த ஜேம்ஸ்ன்ற ஒரு காலம் ஈக்குவல் டு VLOOKUP ஆஃப் நீங்கள் எந்த வேல்யூஸ் செக் பண்ணணுமோ அந்த வேல்யூவை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அது இந்த காலமில் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு நம்ம பண்ணுவோம். ஸோ இப்போ கம்மா கொடுத்துட்டேன் 1, ஃபால்ஸ். ஸோ இங்கே ட்ரூ பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக மேட்ச் ஆகும், ஃபால்ஸ் கொடுத்தா எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜேம்ஸ் இங்கே கம்ப்ளீட்டாக இங்கே வந்துருச்சு. இப்போ
ஸோ சேமாக நீங்கள் வந்து இதை அப்படியே ட்ராக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த எம்ப்ளாயி எல்லாமே அங்கே இருக்காங்களா, இங்கே இருக்கிறது அந்த காலமில் இருக்கான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இங்கே வந்து ஸோ இப்போ ஒரு வேல்யூ சேஞ்ச் பண்ணுறீங்க. ஸோ இந்த வேல்யூ சேஞ்ச் பண்ணும்போது இந்த சப்செட் வேல்யூ மாஸ்டர் செட்டில் இல்லை. ஸோ அதனால் உங்களுக்கு என்இன்னு கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் சிம்பிளான VLOOKUP கான்செப்ட். இன்னொரு நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த சினாரியோஸில் வந்து இந்த மாதிரி நேம் இருக்கும். அந்த நேமோட சேலரி, ஸோ வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஈக்குவல் டு VLOOKUP ஆஃப் இந்த ஜேம்ஸ், இங்கே என்ன காலமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பர்டிகுலர் ரேஞ்சஸில் 1,0. ஸோ இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இருக்கிற காலமோட வேல்யூ வந்துடும் ஜேம்ஸ். இப்போ உங்களுக்கு அவர் என்ன ஜெண்டர் இருக்கான்னு பார்க்கணுன்னா, ஸோ நீங்கள் இதை காப்பி பண்ணி நெக்ஸ்ட் டேப்பில் கொடுத்து பேஸ்ட் பண்ணிங்கன்னா வராது. ஏன்னா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிறது A2, இங்கே வந்து B2ன்னு சொல்லிட்டு மாறி இருக்கு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஏன்றது காமன் உங்களுக்கு, சரிங்களா? ஏன்றது காமனாக உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும்னா நம்ம டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிட்டு இங்கே டாலர். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா டாலர் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ சேமாக தான் இருக்கும். அதே காலமில் தான் போய் செக் பண்ணோம். பட் இது நெக்ஸ்ட் வேல்யூ மட்டும் மாறும் 3. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 இருக்கும், இங்கே 3 இருக்கும். ஸோ இப்படி ட்ராக் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ப்ராப்பராக போயிட்டு எல்லா ரோமே உங்களுக்கு செக் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ரேஞ்சாக நீங்கள் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக இந்த டாலர் சிம்பிள், இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ எல்லாத்துக்குமே டாலர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கே டாலர் கான்ஸ்டன்ட் காலம் ரேஞ்சஸ்க்கும் இந்த மாதிரி கொடுத்துருப்போம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு காலம் எடுத்தாச்சு. இதை அப்படியே காப்பி பண்ணி நெக்ஸ்ட் காலம்க்கு கொடுக்குறேன். அதே சேம் ஃபார்மில் தான் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஜெண்டர் வேணும். ஜெண்டர் வேணும்னா என்ன பண்ணணும்னா நான் சொன்ன மாதிரி தான் 1, ஃபஸ்ட்டு காலமுக்கு பதிலாக செகண்ட் காலம் எடுத்தீங்கன்னா மேல் வந்துடும் உங்களுக்கு. ஸோ சேமாக உங்களுக்கு பர்த்டே டேட்டு வேணும்னா ஏன்னா நம்ம கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணியிருக்கிறதுல தேர்ட் காலம் தான் வந்து பர்த்டே டேட். ஸோ உங்களுக்கு ஃபார்மேட் இதாக சேமாக வேணும்னா ஓகே, அந்த ஃபார்மேட் நம்ம லேட்டராக பண்ணலாம். ஏன்னா இப்போ அது ஆக்சுவலாக ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு காலம் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். சேலரி. ஓகே, ஸோ இப்போ நான் இங்கே 6 காலம் கொடுக்குறதுனால இங்கே சேலரி வந்திருக்கு. ஸோ இதையும் நீங்கள் இப்படியே வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ எப்பவுமே Ctrl D யூஸ் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் ரோவில் என்ன ஃபார்முலா இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். ஸோ Ctrl D ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் ரோவில் என்ன ஃபார்முலா இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு காப்பி ஆகும். ஸோ இப்போ நீங்கள் எல்லாமே உங்களோட VLOOKUP கான்செப்டை முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா காப்பி பேஸ்ட் ஸ்பெஷல், என்ன ஃபார்முலா இருக்கிறத நீங்கள் வந்து ஆக்சுவல் வேல்யூக்கு மாற்றணும் நீங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு வேல்யூஸாக மாறிடுச்சு உங்களுக்கு. ஸோ இப்போ நீங்கள் இதை வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக ஸோ இப்போ இதில் இருக்கிற ஃபார்மேட் உங்களுக்கு மாற்றணும்னா அந்த கம்ப்ளீட் அங்கே போயிட்டு இந்த ஃபார்மேட்டை நீங்கள் ஃபார்மேட் பெயிண்டர் யூஸ் பண்ணி இந்த கம்ப்ளீட் காலம்க்கே கொடுத்துக்கலாம். நீங்கள் சேமாக உங்களுக்கு சேலரி ரேஞ்சும் நீங்கள் அந்த ஃபார்மேட் பண்ணிக்கலாம். இது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு
ஸோ சிம்பிள் VLOOKUPலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன காலம், ஒரு சிம்பிள் காலமை நீங்கள் செக் பண்ணிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ காம்ப்ளெக்ஸான பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் நான் இந்த சொன்ன இந்த ரேஞ்சஸ்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணி அதை வந்து VLOOKUP ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த VLOOKUPல ஜஸ்ட் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். எக்ஸலில் யூஸ் பண்ணுற ஒரு பேசிக் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லெங்த். ஸோ பர்டிகுலர் செல்லில் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு தான் லெங்த். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவுண்ட். ஸோ கவுண்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் டோட்டலாக எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு பார்க்குறதுக்கு கவுண்ட்ன்ற ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ கவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா கவுண்ட் இஃப். ஸோ கவுண்ட் இஃப்ன்றது ஒரு பேஸ்ட் ஆன் சம் கண்டிஷன் எத்தனை வேல்யூ இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காலம் ரேஞ்சஸில் கிரேட்டர் தென் 85,000 இருக்கிறதுக்கோட கவுண்ட். ஸோ அது பார்த்தீங்கன்னா 5 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸோ சேம் வே மல்டிபிள் கண்டிஷன்ஸ் செக் பண்ணும்போது ஸோ கவுண்ட் இஃப்ஸ் யூஸ் பண்ணும்போது மல்டிபிள் க்ரைட்டீரியாவை பேஸ் பண்ணி நம்ம கொண்டு வருவோம். ஸோ கவுண்ட் இஃப் எஸ் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் க்ரைட்டீரியாவை யூஸ் பண்ணிவிட்டு அந்த க்ரைட்டீரியாவுக்கு மேட்ச் ஆகுறத ரிசல்ட்டாக கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஈஸ் நம்பர். ஸோ பர்டிகுலர் செல்லில் வந்து ஏதாவது நம்பர் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக ஈஸ் நம்பர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஒரு நம்பர் இருக்கிற காலமுக்கு ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆகும், இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் ஆகும். ஸோ டேட் ஃபங்க்ஷனில் நம்பர் இருக்கிறதுனால டேட் வேல்யூஸில் அதனால் ட்ரூன்னு வருது. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சம். ஸோ சம் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ ஈக்குவல் டு சம் ஆஃப் ரேஞ்ச் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த சம் வேல்யூஸ் வரும். ஸோ நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்கட்டும் கொடுத்துருப்பேன், ஆல்ட்டு ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ரேஞ்சில் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சம் இஃப். ஸோ சிங்கிள் கண்டிஷனுக்கு நம்ம சம் இஃப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பர்டிகுலர் செல் ரேஞ்சில் கிரேட்டர் தென் 80,000. ஸோ என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே சம் பண்ணி கொடுத்துரும். ஸோ ஜஸ்ட்டு டிஃப்ரென்ஸ்க்கு நான் இப்போ இன்னொரு ஃபார்முலா போடுறேன், அது டிஃப்ரெண்ட் வேல்யூ கொடுக்குது. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா ஆவரேஜ் ஃபங்க்ஷன். ஸோ ஆவரேஜ் ஃபங்க்ஷன்றது நீங்கள் பர்டிகுலர் செல் ரேஞ்சை செலக்ட் பண்ணுறதோட ஆவரேஜ் ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதுலேயும் ஆவரேஜ் இஃப் இருக்குது, ஆவரேஜ் இஃப் எஸ். ஸோ இஃப்ன்றது காமனாக வந்து சிங்கிள் க்ரைட்டீரியாவை நம்ம செக் பண்ணுறது, இஃப் எஸ்ன்றது மல்டிபிள் க்ரைட்டீரியாவை நம்ம செக் பண்ணுறது. ஸோ இங்கே வந்து இந்த பர்டிகுலர் செல் ரேஞ்சில் கிரேட்டர் தென் 50,000க்கு நான் வந்து ஆவரேஜ் எடுக்கிறேன். ஜஸ்ட்டு ஃபார்மேட் பெயிண்டர் கொடுத்து அதனோட வேல்யூஸ் சேமாக காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக நான் வந்து இப்போ இன்னொரு சேம் ஆவரேஜ் இஃப் தான், பட் டிஃப்ரெண்ட் வேல்யூவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். greater than 100,000. ஸோ இதனோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வேரியாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆவரேஜ் இஃப் எஸ்க்கு வந்து மல்டிபிள் க்ரைட்டீரியாவுக்கு நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் சேலரி ரேஞ்சு
ஸோ ஜெண்டர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ கமா எம், ஸோ மேலோட ஆவரேஜ், தென் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா சம் பர்டிகுலர் வேல்யூ கொடுத்து அதனோட இந்த ரெண்டு காம்பினேஷனுக்கும் ஆவரேஜ் என்ன கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்து அந்த க்ரைட்டீரியாக்கோட ஆவரேஜ். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ட்ரிம் ஃபங்க்ஷன். ஸோ ட்ரிம் ஃபங்க்ஷன்றது மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவை நீங்கள் எக்ஸலில் கொண்டு வரும்போது ஒரு ப்ராப்பரான ஸ்பேசஸ்லாம் ரிமூவ் பண்ணி டேட்டாவை நல்லா க்ளீனாக காமிக்கிறதுக்காக ட்ரிம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷனும் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர். ஸோ இது வந்து ப்ராப்பராக நமக்கு வந்து எடுத்து கொடுக்கும் வேர்டிங்ஸ் எல்லாமே. நெக்ஸ்ட் நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது இஃப் எல் ஸ்டேட்மெண்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் தெர் இஸ் அ வேல்யூ, நம்ம அந்த காலமை எப்படி டிஸ்பிளே பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் சேலரி கிரேட்டர் தென் 50,000னா நான் என்ன எப்படி டிஸ்பிளே பண்ண போகிறேன்னா குட் சேலரின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ண போகிறேன். எல்ஸ் கண்டிஷனில் டீசன்ட் சேலரி. ஸோ லெஸ் தென் 50,000 எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீசன்ட் சேலரின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி எல்லா வேல்யூஸும் நம்மளுக்கு காப்பி பண்ணிங்கன்னா நம்ம அந்த காலம் எல்லாமே வந்துடும். லாஸ்ட்டாக நம்ம டே ஃபங்க்ஷன் எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் டேட் காலமில் இருக்கிற வேல்யூவை நீங்கள் செக் பண்ணணுன்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டே, மந்த், இயர், ஸோ இந்த 3 ஃபங்க்ஷனுமே வந்து நான் அந்த டேட் காலமில் இருக்கிறதுல செக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சேம் டே வீக் டேவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.